அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் ராகு கேது தோஷ பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வைரக் கல்லாக இருந்தாலும் அதை அணியும் போது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் வைரத்தை விட குறைந்த விலையான தங்கத்தில் பதிக்க வேண்டும். தங்க நகையில் பதிக்காமல் எப்படி வைரக்கல்லை அலங்கரிக்க முடியாதோ அதே போல யோகமான ஜாதகமாக அமைந்தாலும் நாக தோஷம் இருந்தால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். கால சர்ப தோஷ ஜாதகமாக இருந்தால் 30 வயதிற்குள் எந்த லாபகரமான அதிர்ஷ்டத்தையும் பெற முடியாது. திருமண தடை கூட ஏற்படும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். கால சர்ப தோஷத்தை கால சர்ப யோகமாக மாற்ற வேண்டும் என்றால் இறைவனிடமே தஞ்சம் அடைய வேண்டும். நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், வினைத்தான் என்ன செய்யும், இறைவன் என் அருகில் இருக்கும் வரை என்ற முழு நம்பிக்கையுடன் தெய்வத்தை வணங்க வேண்டும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பார்கள். பொதுவாக ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் அவர்களுக்கு நாகதோஷம் ஏற்படும். அதை போக்க சிறந்த பரிகாரம் திருக்காலாஸ்திரி மற்றும் திருநாகேஸ்வரம். இப்பொழுது நாம் திருக்காலாஸ்திரி உருவான கதையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அதிக சக்தி உடையவர்கள் யார் என்று வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் பிரச்சனை. அதனால் அதிக பலமுள்ள மலையை யார் அசைக்கின்றார்களோ அவர்கள்தான் பலவான்கள் என்று அவர்களுக்குள்ளேயே போட்டி வைத்துக் கொண்டார்கள். மலையை அசைத்தும் பார்த்தார்கள். மலை அசைந்து அசைந்து வானத்தில் இருந்து பூமியில் விழுந்தது. அந்த மலை 3ஆக பிளர்ந்தது. அதில் இருந்து ஒரு பகுதி தான் திருக்காளஹஸ்தி என்ற நாமம் சூடப்பட்டது. திருக்காளஹஸ்தி திருக்கோவிலில் சிவனின் அருகில் இருக்கும் தீபச்சுடர் ஒன்று மட்டும் என் நேரமும் அசைந்து கொண்டே இருக்கும். சிவபெருமானின் மூச்சு காற்றுப்பட்டு தீபச்சுடர் ஒளி அசைகிறது என்கிறது புராணம். திருக்காளஹஸ்தி திருத்தலம் பஞ்சபூதங்களின் ஒன்றான வாயு ஸ்தலம் என்கின்ற காற்று ஸ்தலம். இந்த திருக்காளஹஸ்தியில் நக்கீரர் தன் பாவத்தையும் தோஷத்தையும் போக்கிக் கொண்டார். ஞானம் பெற வேண்டும் என்றால் திருக்காளஹஸ்திற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றாள் ஞான பூங்கோதை என்ற பார்வதி தேவி. ஆம், பக்தர்களுக்கு ஞானத்தை அள்ளித்தர தயாராக இருக்கின்றாள் நம் அன்னை. சரி, இப்பொழுது ராகு கேது தோஷ பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்காளஹஸ்திக்கு சென்று பரிகாரம் செய்யும் முன்னோ அல்லது பின்னோ திருநாகேஸ்வரம் சென்று அங்கு தோஷ பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். எப்படி திருப்பதியில் இருக்கும் பெருமாளை பார்ப்பதற்கு முன்போ அல்லது பின்போ அலமேலு மங்கை தாயாரையும் பார்க்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கின்றதோ அதே போல்தான் திருக்காளஹஸ்திக்கு சென்று காலசர்ப தோஷ தீர பரிகாரம் செய்தாலும் திருநாகேஸ்வரம் சென்று அங்கு பரிகாரம் செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்கின்றது பரிகார சாஸ்திரம். ராகு கேது என்கின்ற இரு கிரகங்களால் ஏற்படும் தோஷத்தை கால சர்ப தோஷம் அல்லது சர்பதோஷம். ராகு தோஷத்தை திருநாகேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்ய வேண்டும். கேது தோஷம் நீங்கினால் ஞானம் வாரி வழங்கும், புத்தி தெளிவு பெறும், பக்தி அறிவும் ஜொலிக்கும். ஞானம் என்பது அறிவு. தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் கோவில் உள்ளது. 5 தலை கொண்ட ராகுவுக்கு சிறந்த தலம். திருக்காளஹஸ்தி கேது தோஷத்தை போக்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திருக்காளஹஸ்தி கேது தோஷத்தை போக்கும். திருநாகேஸ்வரம் ராகு தோஷத்தை போக்கும். ராகு கேது தோஷம் நீங்கினால்தான் வசதியான வாழ்க்கை, நல்ல தெளிவான புத்தி அமையும். ஞானமும் செல்வமும் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால்தான் இந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதற்கு திருக்காளஹஸ்தியும்
திரு நாகேஸ்வரமும் துணை செய்யும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.